இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்பெஷல் டிஷ் எறா குருமா. 1 கிலோவுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? மண்சட்டியை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். மண்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சோம்பு அதில் போடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கரம் மசாலா பொருட்களை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்குங்க. இந்து கல்லுப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது நல்ல கண்ணாடி பதம் வர வரலும் நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. புதினா, இஞ்சி பூண்டு விழுது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்கி விட்டுட்டு, மஞ்சத்தூள், ஒரு ஐட்டம் போடும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. பெப்பர் தூளும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெப்பரையும் அதில் போட்டு தக்காளியும் போட்டு மீண்டுமாக நல்லா வதக்கி விடணும். இந்த சமயத்தில் நல்லா கிளறி கொதிக்க வச்சு அரைச்சி வச்சுருக்க தேங்காய், முந்திரி, கசகசா இதையும் அதில் போட்டு வதக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் அதை கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதித்து கன்சிஸ்டன்சி நல்லா வந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. வதங்கின பிறகு ஒரு 2 அல்லது 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதில் ஊற்றுங்க. நல்லா கொதிக்கட்டும். அந்த கொதிக்கிற டைமில் நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு கடாயை வச்சு கொஞ்சம் போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஊற்றி கழுவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா எறா, அதை அதில் போட்டு கூடவே எடுத்து வச்சுருக்க கொஞ்சோண்டு புதினா, கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஒரு 2-3 முறை நல்லா வதக்குங்க. இதை ஏன் செய்கிறோன்னா, நெய்யில் வதக்கும் போது ப்ரான் ரொம்ப சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல இந்த மசாலா வாசனை ஏறிக்கும். ப்ரானில் பச்சை வாசனை போயிருக்கும். ஓரளவுக்கு வெந்திருக்கும். எலுமிச்சம் பழத்தை கொதிக்கிற குருமாவில் ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு குழம்பு நல்லா கொதித்து கன்சிஸ்டன்சி நல்லா வந்த பிறகு இந்த வறுத்து வச்சுருக்க எறாவை அதில் போட்டு நல்லா ஒரு புதினாவும் கொத்தமல்லியும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு சுட சுட சாதத்தோட பிணைஞ்சு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன்.